ஓகே. அஷ்யூர் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். லிசன் பண்ணிக்கோங்க. அஷ்யூர் பத்தி இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் யாருமே அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக லிசன் பண்ணிக்கோங்க. அஷ்யூர் ஜஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணோன்னே இட் வில் ஹாவ் அ வியூ லைக் திஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பேட்டர்ன் மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be creating additional factors. ஓகே. என்னென்னலாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் மேண்டேட்டரி. ஓகே. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்றதுல வந்து நீங்கள் அஷ்யூர் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்ற அக்கௌண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளாக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளோட கண்டெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மளோட ஒர்க் என்ன ஏடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் டு ஹேண்டில் தி பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, பில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கிற டேட்டாவை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎஃபோட கான்செப்டுக்குள்ளே நீங்க உள்ள வரீங்க. அண்ட் ஏடிஎஃப் அப்படின்றதுல நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூர் டேட்டா ஃப்ளோ அப்படின்ற கான்செப்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹவு உங்களோட டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ஒரு சிம்பிள் சாம்பிள் இதில் இருக்கு. இதில் யூ கேன் கிரியேட் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ் ஆர் நத்திங் பட் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகே. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்க எத்தனை ஃபோல்டர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். காமன்லி எல்லாருமே இப்போ யூஸ் பண்ற ஃபோல்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டர், அவுட்புட் ஃபோல்டர். ஓகே. ஸோ யூ கேன் இன்புட் சம் ஃபைல்ஸ் அண்ட் தென் அவுட்புட் சம் ஃபைல்ஸ். அதுதான் லாஜிக். ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து நீங்க வந்து இன்புட் ஃபோல்டர், அவுட்புட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த இன்புட் ஃபோல்டர்ல நீங்க வந்து உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து யூ கேன் ஆட் அப் எனி ஃபைல். எப்படி ஃபைலை ஆட் பண்றது அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணோன்னே இந்த இன்புட் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுன்னு just வந்து we can upload the data into this. Okay. So what kind of data you can upload அப்படின்றது வந்து by the system வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம்ல இருக்க ஃபைல் எதை வேணாலும் நீங்க வந்து இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா வந்து we need ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு டேட்டா செட் வேணும் இல்லையா? அந்த டேட்டாவை வந்து நாம சிம்பிளா அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டெப் நம்பர் 1 ஏடிஎஃப்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா copying the files from one system to the one folder to the another folder. Container சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஸோ இந்த கண்டெய்னர் அப்படின்றது வந்து உங்களோட கிளவுடோட ஒரு பேசிக் சர்வீஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கிளவுட்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த கிளவுட்ல நம்ம வந்து பைப்லைன் ஜென்ரேட் பண்ணி we can make use of this to trigger. இப்போ ட்ரிகர் அப்படின்றது வந்து நம்ம மேனுவல் ட்ரிகர் தான் நம்ம இப்போதைக்கு கரண்டா ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அஃபிஷியலா பாத்தீங்கன்னா they can have two types of triggers. ஓகேங்களா? ஒன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா scheduled triggers. ஓகேங்களா? scheduled triggers will have timely limits. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 1 hour வந்து என்னோட ஃபைல்ஸை வந்து நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா then it is considered as a scheduled triggers. இதே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு நான் ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது எப்படி பர்பஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டேட்டா வந்தோடனே நான் அந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணி மூவ் பண்ணிடுவேன். ஐ கேன் இன்புட் சம் கண்டிஷன். இல்லைன்னா என்னோட ஃபைல் சைஸ் வந்து இந்த ரீச் ஆனோடனே ஐ கேன் பிளேஸ். இப்போ வந்து ஒரு 1000 ஆர்டர்ஸ் வந்து நீங்க பிளேஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா வந்து இந்த டேட்டா வந்து எங்கேருந்து வேணாலும் ஆன்லைன்ல இருந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இட் கேன் பி த டேட்டா ஃப்ரம் எனி சிஸ்டம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜரா எங்கேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டேட்டா சோர்ஸ்ல இருந்து தான் இந்த டேட்டா ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். அந்த ஃபைல்ஸை தான் நம்ம வந்து இன்புட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இதில் அப்லோட் பண்றதுக்கு யூ கேன் ப்ரௌஸ் ஃபார் யுவர் சிஸ்டம் ஃபைல்ஸ். நம்மளோட சிஸ்டம்ல என்ன ஃபைலை வேணாலும் நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ஸ்ல யூ கேன் ஆட் அப் சம் டேட்டா. ஸோ எனி ஃபைல்ஸ் வந்து யூ கேன் ஆட் அப். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் ஹாவ் சம். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் பீப்புள் இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கொஞ்சம் டேட்டா இருக்குது. ஸோ நான் இதை வந்து ரெண்டையும் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேன் ஆட் அப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எல்லாருமே வந்து ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் ஆஃப்டர் இட் வில் கெட் அப்லோடட் டு யுவர் ஃபைல். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1. இப்போ இது வந்து சக்சீடட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ் குரூப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இஸ் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸ் குரூப்ல நீங்க வந்து நியூவா வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1 எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் கிரியேட் அ ரிசோர்ஸ் குரூப் இஸ் லைக்
பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டிஎஃப் யூஸ் பண்ணுவோம். டிஎஃப் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ரிசோர்ஸ்ல ஏடிஎஃப் அதே ரிசோர்ஸ் குரூப் தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். கீழே வாங்க, யூ வில் கெட் ரிசோர்ஸ் குரூப்ஸ். இல்ல இப்போ ஸ்டோரேஜ் டைரக்டா போனாலே அதிலே ரிசோர்सेस கிரியேட் பண்ணிக்கலாம். அதிலே ரிசோர்सेस கிரியேட் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு ரிசோர்ஸ் குரூப் கேக்குமே. நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ரிசோர்ஸ் குரூப் வச்சிருப்பீங்க. அங்கேயே கிரியேட் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ரிசோர்ஸ் குரூப் அங்க இருந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. நீங்க அத உல்டாவா போயிருப்பீங்க. கிரியேட் அதுல ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல வந்து ரிசோர்ஸ் குரூப் இல்லனா கிரியேட் நியூன்னு கேக்கும். அங்க இருந்து ஸ்டெப் போயிருப்பீங்க. லாஜிக் என்னன்னா ரிசோர்ஸ் குரூப் தான் மேண்டேட்டரி. ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் தான் வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி மாதிரி, சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி. அப்ப அந்த சென்ட்ரல் ரெபாசிட்டரி ரெண்டு கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரிசோர்ஸ் குரூப் மட்டும் ரெண்டு நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். நான் சூஸ் பண்ணும்போது எந்த அக்கவுண்ட்டுக்கு நான் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்றேன் இல்ல ஏடிஎஃப் கிரியேட் பண்றேன்றதை நான் பாஸ் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி ஸ்டெப் நம்பர் 1 is to create the resource group. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிசோர்ஸ் குரூப்னா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு குரூப்பிங், ஒரு சென்ட்ரல் ஹையரார்கி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது அதே ரிசோர்ஸ் குரூப்பை அதுவே கேட்கும். ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 1 is to create your resource group ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து இப்போ கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஎஃப் கிரியேட் பண்ணுவோம். அதுல வந்து நீங்க கிரியேட் ரிசோர்ஸ், கிரியேட் ஏரியா ரிசோர்ஸ்னு கேட்டீங்கன்னா இட் வில் கிரியேட் யூ அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் காமிக்கும். ஸோ அந்த ஏடிஎஃப் நீங்க வந்து அப்படின்னா இட் யூ வில் ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எவ்ரிஒன் ஷுட் மெயின்டைன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இல்லையா? ஸோ இதுல வந்து நாம இப்போ வந்து அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் இங்க வந்து கிரியேட் பண்ணலாம், டேட்டா ஃபேக்டரியும் இங்க வந்து கிரியேட் பண்ணலாம், டேட்டா பிரிக்ஸும் நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா? 1 by 1. ஸோ இப்போ வந்து யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங். எல்லாருமே வந்து கண்டெய்னர் கிரியேட் பண்றது, ஃபைல்ஸ் அப்லோட் பண்றது, ரிசோர்ஸ் குரூப்னா எப்பவுமே வந்து மேண்டேட்டரியா ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ், 3 ஸ்டெப்ஸ். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஹோம் பேஜ் வந்தோடனே யூ வில் ஃபைண்ட் ஆல் தீஸ் 3 திங்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து யூ கேன் மூவ் ஆன் டு தி என்ன பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎஃப்ல ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அதுல தான் போயிட்டு நம்ம வந்து ஸ்டெப் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைப்லைனிங் ஜெனரேட் பண்றது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் பைப்லைன்ஸ். ஓகேங்களா? லாஜிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டானா இல்லன்னு வருது. நோ சப்ஸ்கிரிப்ஷன் வருது. ये मेल भी वाला कर रहा हूं. मेल भी कर रहा हूं. நோ சப்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. மெயிலோ திரும்ப ரீலாகின் பண்ணி பாருங்க. சைன் அவுட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே சைன் அவுட் பண்ணிட்டு இந்த இது மட்டும் சைன் அவுட் பண்ணிட்டு பண்ணி பாருங்க. ஓகேவா? புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் 3 ஸ்டெப்ஸ். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அஷ்யூருக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஏபிசி மாதிரி. இன்னும் ஏடிஎஃப்குள்ள போகல. ஃபர்ஸ்ட் அஷ்யூர் போர்ட்டல்ல என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியணும் அப்படின்னா இந்த நேவிகேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா தெரியணும். ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்னா என்ன, கண்டெய்னர்ஸ்னா எப்படி பண்றது, ஏடிஎஃப் எப்படி கிரியேட் பண்றது, ஏடிபி எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாமே வந்து வெரி பேசிக்கான ஒரு கான்செப்ட்ஸ். அது எல்லாமே வந்து எப்போ கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ண தெரியணும், டெலீட் பண்ணவும் தெரியணும். ஏன் நம்ம வந்து டெலிட் பண்றோம் அப்படின்னா இப்போதைக்கு we are working with கம்பெனிஸுமே they don't simply keep details. ஏன்னா அவங்களும் பே பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா, ஓல்டு டேட்டா செட்ஸ் வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கிரியேட்டும் பண்ணணும், டெலிட்டும் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நாம வந்து ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்றதுனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க ரிசோர்ஸ் குரூப் டெலிட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஏடிஎஃப் மட்டுமாவது அட்லீஸ்ட் டெலிட் பண்ணிக்கோங்க. ரிசோர்ஸ் குரூப்னால ஒண்ணுமே ஆகாது. ரிசோர்ஸ் குரூப்ன்றதுல எந்த ஒரு மெமரி ஸ்பேஸும் எடுக்காது. பட் லாஜிக்கலி ரிசோர்ஸ் குரூப்பும் டெலிட் பண்ணிட்டீங்கனாலே இட் வில் பி ஓகே தான். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்ல நிறைய நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இட் வில் பி டேக்கிங் அப் சோ மச் ஆஃப் டேட்டா. அதனால யூ ஹாவ் டு டேக் டவுன் தோஸ் திங்ஸ். புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இந்த நாலேஜ் எல்லாமே இருக்கணும். ஓகே, ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றதுனா என்ன, அண்ட் தென் வந்து அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்றதுனா என்ன, சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. யூ ஹாவ் டு நோ த சிம்பிள்ஸ். ஏன்னா வந்து சிம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு மேண்டேட்டரி. சும்மா போயிட்டு எது டிஎஃப் எது டிபின்னா தேடிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய டிஎஃப் நிறைய டிபி வந்துடும் உங்களோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள. ஸோ அப்போ நேவிகேட் பண்ணும்போது இதுதான் டேட்டா ஃபேக்டரியோட சிம்பிள், இதுதான் வந்து டிபியோட சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ஏபிசி ஸ்டெப்ஸ் இது வந்து ஓகேங்களா? இது வந்து